வணக்கம். தேர்தல் ஆணையத்திற்கு பொதுமக்கள் சார்பாக என்னுடைய கேள்வி. நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் தன்னிச்சையாக செயல்படலாம். தன்னிச்சையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மக்கள் மத்தியில் பேர் வாங்குறது தான் நம்மளுடைய ஜாப்பே. அதுக்கு தான் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிறோம். ஐபிஎஸ், ஐஏஎஸ் படித்தவங்கெல்லாம் அதில் ரொம்ப நல்லவங்களாம் இருக்காங்க. டிஎன் சேஷன்லாம் எப்படி இருந்தார் பாருங்கள், ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அது மாதிரி நீங்கள் எம்எல்ஏ நிற்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க, சரிங்களா? இப்போ பொதுவாக நீங்கள் எல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. நேராக வந்தீங்களா? இல்லை. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு இன்டர்வியூ வச்சு தான் உள்ளே சேர்ப்பான். ஆனால் அந்த ஒரு தொகுதி அந்த மக்களை கண்காணித்து அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் நிவர்த்தி செய்யணும் அரசுக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி செயல்பாட்டில் வரவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கிடையாது. கந்து வட்டி விட்டுவேன், ரவுடித்தனம் பண்ணுவேன், இது மாதிரி ஆள்லாம் கேண்டிடேட்டாக நிற்கும்போது அவன் ஜெயிச்சா என்ன பண்ணுவான்? ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க. அப்போ நிறைய பேர் நிற்கிறது அவாய்ட் ஆகும். ஒருத்தர் மறுபடியும் நிற்க முடியாது. அது ஒரு சட்டம் போடுங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி தான் சான்ஸு, மறுபடியும் அது எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, அப்படி சட்டம் போடுங்க. ஏன்னா நீங்கள் 5 வருஷம் நின்னாவே, 5 வருஷம் அவங்க பணியாற்றினாவே நீங்கள் 30,000 ரூபா பென்ஷன் கொடுத்துறீங்க. அப்போ பென்ஷன் கொடுத்தாவே அவங்களுக்கு ஓய்வுன்னு தான் அர்த்தம். அவங்க அடுத்த வேலையை பார்த்துக்கணும். மறுபடியும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 30,000, அப்போ 60,000 பென்ஷன் தரீங்களா? சரிங்களா? நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுங்க சார். உங்களுக்கு பவர் இருக்குது, நல்ல பேர் வாங்கலாம். அப்போ அப்துல் கலாம் எப்படி பேர் வாங்கினார் பாருங்கள். யாருக்காச்சும் பயந்தாரா? எப்படி பேர்? இன்றைக்கும் அப்துல் கலாமை மக்கள் கொண்டாடுறாங்க. அது மாதிரி இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் மக்கள் கொண்டாடுற மாதிரி நடந்துக்குங்க. உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ண பவர் கிடையாது. அரசியல் கட்சிகளுக்கு எலெக்ஷன் கமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவரே கிடையாது. என்ன ட்ரான்ஸ்ஃபர் போடுவோம், அவ்வளோதான். ஓட்டாக போட்டுப்போ, என்ன அடுத்த ஆள் வந்தாலும் அதே செய்யுங்க. அப்போ எத்தனை பேரை ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க? அரசியலை நாம் நல்ல முறையாக கொண்டு வர வேண்டும் என்றால் அது எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி அவர்களே, தயவுசெய்து ஒரு எக்ஸாம் வைங்க. இப்போ நீட் எக்ஸாம் வச்சு டாக்டர்ஸ்லாம் வராங்க இல்லையா, அதுக்கே பயங்கர எதிர்ப்பு. இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, கண்டுக்காதீங்க. நீங்கள் ஜனாதிபதிக்கு ரெஃபர் பண்ணுங்கள், கவர்னர் மூலயமா பண்ணுங்கள். இதை மாதிரி எக்ஸாம் வச்சா நல்லாயிருக்கும், இன்னவங்களே மறுபடியும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். மக்களுக்கு ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ் அப்படின்னா ஐயோ அவங்க இருக்காங்கடா நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்புக்கு இவங்க இருக்காங்க, அரசியல் கட்சி அநியாயம் பண்ணால் கூட இவங்க இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லை, ஜெயிலுக்கு போனவங்களாம் சீட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா 400 நாள் ஜெயிலில் இருந்து வந்தவங்கலாம் கூட பதவியில் இருக்காங்க. அது மாதிரிலாம் வேண்டாங்க. அதாவது ஒரு கேஸ் இருக்குது, அவங்க தண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னா கூட நீங்கள் சீட் கொடுக்காதீங்க. இல்லை வழக்குகள் இருந்தால் கூட சீட் கொடுக்காதீங்க. ஏன்னா 6 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எக்ஸாம் வச்சிங்கன்னா நல்லவங்க தான் வருவாங்க. நன்றி. தேர்தல் ஆணையமே, ஒருவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்காதீங்க. 5 வருஷம் தான் அவருக்கு, மறுபடியும் சீட்டு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க. என்ன எலெக்ஷன் எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வச்சு அதில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும் சீட்டு கொடுங்க. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன். மக்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது மக்களுக்காக தான். இப்படியே போனால் என்ன ஆகுன்னு தெரியல. அரசியல்காரங்க இந்த ஆங்கிலேயர் மாதிரி அவங்ககிட்ட மாட்டி நம்ம அடிமையாக இருந்த மாதிரி இருக்க நிலையை தான் உருவாகிட்டு இருக்கு. அதனால் இந்த கருத்தை எலெக்ஷன் கமிஷனை ஃபார்வர்ட் பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.